மீனம் ராசிக்காரர்கள் அப்படின்னாலே பொதுவாக நீங்கள் ஒரு விஷயத்தை விரும்பிட்டீங்க ரசிக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் சந்தோஷத்துக்கு முன்னாடி அதுக்கு நீங்கள் செய்யக்கூடிய எந்த ஒரு செலவுகளும் விரயங்களும் ஒரு பெரிய விஷயமா எடுத்துக்க மாட்டீங்க அப்படின்னே சொல்லலாம். ஸோ எப்படிப்பட்ட செலவுகளாக இருந்தாலும் உங்களுடைய சந்தோஷமே அங்கே முக்கியத்துவம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஸோ இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் ராசிக்கு 11ஆம் இடத்துல சூரியன் செவ்வாய் சுக்கிரன் இருக்கக்கூடிய காரணத்தினால இந்த பிப்ரவரி மாதம் அப்படின்றது உங்களுக்கு ஒரு மகிழ்ச்சிகரமான மாதமாக இருக்கும், ஒரு லாபகரமான மாதமாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். எதெல்லாம் லாபம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, குடும்பஸ்தானாதிபதி உங்கள் லாபஸ்தானத்தில் இருக்கார். ஸோ அப்போ குடும்பம் அப்படின்றது லாபமாக அமையும் அப்படின்னே சொல்லலாம். உங்களுக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது. நண்பர்களோடையோ அல்லது ஃபேமிலியோடையோ ஜாலி டூர் எதுவும் ட்ராவல் பண்ணுவீங்க அப்படின்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லை, பொருளாதார ரீதியாக நிச்சயம் தொழிலில் ஒரு லாபம் முன்னேற்றம் அப்படின்றது இருக்கும். வாடிக்கையாளர்களோட நேரடியாக தொடர்பு உள்ள துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, தகவல் தொடர்பு சார்ந்த துறைகளில் பணிபுரிகிறவங்களுக்கும் சரி, இந்த மாதம் உங்களுடைய தொழில் அப்படின்றது ரொம்பவே சிறப்பாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். வாக்குஸ்தானாதிபதி லாபஸ்தானத்தில் இருக்கக்கூடிய காரணத்தினால பேச்சை தொழிலாக கொண்டவர்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்கலாம். அதே மாதிரி வக்கீலாக இருக்கலாம், ஆசிரியர்களாக இருக்கலாம், ஜோதிடர்களாக இருக்கலாம், புரோகிதம் செய்யக்கூடிய நபர்களாக இருக்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த மாதம் உங்களுடைய தொழில் ரொம்பவே சிறப்பாக இருக்குது, வருமானம் சிறப்பாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். உங்கள் ராசிக்கு அதிபதியான குரு உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால என்னதான் பேச்சுவாக்கில் வெளியில் ஒரு ஜாலியாக இருந்தாலும் தொழிலில் வேலையில் கொஞ்சம் கொடுக்கல் வாங்கல கராராக இருப்பீங்க காசு விஷயங்கள்ல அப்படின்னே சொல்லலாம். காசு விஷயத்தில் என்னதான் கராராக ஒரு உஷாராக இருந்தாலும் சரி, அதை செலவு பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் ஒரு பொறுப்பற்றத்தனம் இருக்கலாம். ஏன்னா உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்துல சனி புதன் ராகுவோட சேர்ந்து இத்தனை கிரகங்கள் இருக்கக்கூடிய காரணத்தினால ஒரு வீண் விரயங்களுக்கும் ஒரு தேவையில்லாத செலவுகளை செய்வீங்க அப்படின்னும் சொல்லலாம். இந்த ஒரு செலவு செய்யறதுக்கு முன்னாடி இந்த செலவு இப்போதைக்கு அவசியமாக அர்ஜென்ட்டாக முக்கியத்துவம் வாய்ந்ததா அப்படின்றத யோசனை செஞ்சுட்டு செலவு செய்யுங்க. இல்லைன்னா வீண் விரயங்களுக்கு கொஞ்சம் அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. அடுத்ததாக இந்த ராசியில் பிறந்த சில குறிப்பிட்ட தேதிகளில் பிறந்தவங்கள சொல்கிறேன். பிப்ரவரி மாதம் 26, 27, 28 தேதிகளில் பிறந்தவங்க, ஏப்ரல் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, ஜூன் மாதம் 30, ஜூலை 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, ஆகஸ்ட் மாதம் 28, 29, 30 தேதிகளில் பிறந்தவங்க, அக்டோபர் மாதம் 31, நவம்பர் 1, 2 தேதிகளில் பிறந்தவங்க, டிசம்பர் மாதம் 29, 30, 31. ஸோ இந்த தேதிகளில் பிறந்தவங்களாக இருந்தீங்க அப்படின்னா இந்த மாதத்தில் ஏதேனும் சங்கடங்களை சந்திக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இந்த தேதிகளில் பிறந்து இந்த மாதத்தில் சங்கடங்களை சந்திச்சிங்களா இல்லையா அப்படின்றத மறக்காமல் நம்ம சேனலில் கமெண்ட் செக்ஷனில் தெரியப்படுத்துங்க. ஸோ அறிமுக நபர்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, ஒரு லைக் பண்ணிடுங்க நண்பர்களே.